ராமேஸ்வரம் மீனவர்களின் விசைப்படகு மீது இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் மோதியதில் அவர்களது படகு மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்போது அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கேவிஸ்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கேவிஸ்டன், இந்த உறவினர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. தற்போது இலங்கை கடற்படை மோதியதில் ஒரு மீனவர் உயிரிழந்திருக்கார். அது குறித்து அந்த மீனவருடைய குடும்பத்தினர் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து 400க்கும் மேற்பட்ட விசைப்படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் கச்சேரிவிற்கும் நெடுந்தீவிற்கும் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் அத்துமீறி எல்லை தாண்டியதாக கூறி மீனவர்களை துரத்தி பிடிக்கும் போது அப்போது இலங்கை கடற்படையினர் அவர்களது விசைப்படகு மீது மோதியதில் படகு கவிழ்ந்து 4 மீனவர்கள் கடலில் விழுந்தனர். இதில் 2 மீனவர் உயிருடன் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 2 மீனவர்களை தேடும் பணியில் தற்போது இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சக மீனவர்களும் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மருத்துவமனைக்கு 2 மீனவர்களை கொண்டு சென்று அங்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சக மீனவர்களை மற்ற மீனவர்கள் தேடி வருகின்றனர். இலங்கை கடற்படையை கண்டித்து தற்போது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போலீசுகள் அங்கு குவிக்கப்பட்டு மீனவர்கள் பாதிக்கப்பட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கேவிஸ்டன்.